புதையலுக்கு அடையாளம் இருக்காம் இதில். இதில் உயரம் மேய்ச்சலுக்கு மாடுகள் கொண்டு போயிருக்காரு. பாரதி என்ன ரிஸ்க் எடுத்து கொண்டுலாம் பாரு பாருங்க. உண்மையிலேயே என்னண்டா பாப்பம் பாரதி என்ன இதில் பெற போகிறார். இதுலேருந்து இந்த பாறை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கழுக்கான மரங்கள் வளர்ந்து. சாய்த்தமிழருக்கு வணக்கம். எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வன்னி பெருநில பிறப்பில் நிற்கிறோம். பெருநில பிறப்பிலையும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முத்தையங்கல்ல நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முத்தையங்கல் வந்து நாங்கள் இங்கே வந்து பூதம் அடிக்கிற கல்லுன்னு சொல்லி மக்களை வந்து சொல்லப்படுற இடத்துல நிற்கிறோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அணைக்கட்டு கல்லெண்ணம் வந்து சொல்லினோம். நீங்கள் இதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு டன் அதிகமான கல்லுகள் இல்லாமல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ 200 கிலோ 250 கிலோ அப்படி ஒரு டன் கல்லுகள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டி, அதாவது நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மிஷின்களால் வெட்டி எப்படி அடுக்கிறோமே அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே அடுக்கி கிடக்குது. அதாவது இந்த ஆற்றின் வேகத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு 2 கரையிலையும் வந்து அடுக்கப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கலாம். அப்போ இதில் வந்து இப்போ இது எந்த காலத்தில் செய்தது எப்படி செய்ததுன்னு சொல்லி தெரியலை. நீங்கள் சொல்லலாம் சச்சிபிட்டியில் போட்டு பார்த்தா தெரிய மாட்டேன். சச்சிபிட்டிக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் நாங்கள் வரையும். ஆனால் இது எப்போ செய்ததுன்னு தெரியல. இதில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கருங்கல் பெரிய பாறைகளில் வந்து ஓட்டை எல்லாமே இருக்குது. இந்த அதுக்கு வடிகள் வச்சு வெடிக்க வச்சு பிளக்க வச்சு வைக்கக்கூடிய மாதிரியும் பார்க்கக்கூடிய இருக்குது. நீங்கள் பாருங்கள் என்னம்மா இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்ட போகிறோம். இதில் வந்து இங்கே யாரும் இந்த இடம் பார்த்து நீங்கள் இருந்தீங்கன்னா கருத்தை பதிவிடுவோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரண்மனை ஒன்றும் இருக்குது. அந்த அரண்மனையை தான் உங்களுக்கு நாங்கள் ஒன்றே காட்ட போகிறோம். மறக்காமல் அந்த சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் அப்புறம் உங்களுக்கு வரும். காலையில் திறந்து பாப்பா இந்த இடம் என்ன மாதிரி இருக்குன்னு அதோட பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிக்கொண்டு இருக்குது. இப்போ இந்த ஆறு வந்து தண்ணி ஜில்லன் இருக்குது. நாங்கள் இப்போ முகமெல்லாம் கழுவினாங்க, சூப்பராக இருக்குது. காலையில் திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் சிறுபோக நெற்செய்கை எல்லாம் இப்படி செய்தோன்றீங்கன்னு சொல்லி குளம் இருக்கிற இடங்கள்லாம் சிறுபோக நெற்செய்கை செய்யலாம். இப்போ முத்தையங்காட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேராறுண்ட தொடக்கம் இது. இதால் தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை நம்பின பயிற்சியை வந்து பார்க்கலாம். சிறுபோக நெற்செய்கை இந்த இடம் பச்சை பசையில்தான் இருக்குது. இங்கே பாருங்க இப்போ மடை துறந்து விடப்பட்டிருக்கு. இந்த மடை துறந்ததால் இப்போ விவசாய நிலங்களுக்கு இதெல்லாம் தண்ணி போய் கொண்டிருக்குது. இப்போ மழையில் இல்லைன்றதால கிளியர் தண்ணியாக இருக்குது. அந்த பார்க்கக்கூடியதாக இருக்குது நிலங்கள் எல்லாம். உங்களுக்கு தெரியும் டித்வா புயலால் வந்து முத்தையங்காட்டு குளம் இந்த அளவு பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி அந்த வேலையில் இன்னும் செய்து நிறைவடையலை. கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கீங்க நம்மளோட இந்த முன்னுக்கெல்லாம். இந்த முறை டிசம்பருக்கும் வந்து தண்ணீர் திறந்த விடிய நம்ம அணைக்கட்டால் வான்பாயும். இதில் உயரம்னு பாருங்க சத்தம், அதாவது அலை வந்து அடிக்கிற அடி பெரிய சத்தமாக கேட்குது. மேய்ச்சலுக்கு மாடுகள் கொண்டு போய் நம்ம பாருங்க. இது வந்து இந்த விவசாய செய்கைக்காக தண்ணி திறந்து விடப்பட்ட துருசு. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்க இடம் எங்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூதமணிக்கிற கல்லுக்கு தான் போகிறோம். இது வந்து காட்டுக்குள்ளே இருக்குதான், போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக. பார்ப்போம். இதோட முன்பள்ளி இருக்குது பாருங்க, தினேஷ் முன்பள்ளி. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ரோட்டு வந்து கிரவல் ரோட்டு. மழை காலங்களில் வந்து பயணம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து வெயில் காலத்தில் போகிறதுக்கு ஓகே இருக்கும். அதோட இங்கே வயலில் பாருங்கள் பச்சை பசைன்னு வடிவாக இருக்குது. அதில் தண்ணி குளத்தால் வந்து திறந்து விட்டதால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதில் வெக்க பெருசாக தெரியலை. நம்ம எல்லா வயல் நிலங்களுக்கு வந்து தண்ணி நிற்கிறதால வந்து அந்த வெக்கத்தன்மை வந்து உணர முடியாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். ஆனால் இன்னும் போகல அந்த இடத்துக்கு.
ஊர்மனையே வந்து முடிய போகுது போல நடக்குது. ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு வேறு பாதையால் போகணும். நாங்கள் போன பாதை இல்லை, அது வேறு பாதையால் போகணும். அது போகிறது சரியான கஷ்டம் போல தான் கிடக்குது. இந்த இதில் நீங்கள் பார்க்கவே தெரியும். விடுங்க விடுங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர்லாம் சேர்ந்து போகிறோம். ஏன்னாண்டா பயத்தில் இந்த கரடியல் அதுகள் ஏதாவது பயத்தில் தான் இப்போ சேர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஆறு, ஆனால் இப்போ தண்ணி இல்லை. பாரதி அண்ணன் இங்கே நண்பர்கள் நிற்கிறோம். என்னடா கொஞ்சம் கஷ்டம்தான் போகிறது. வாங்க வாங்க. பெரிய ஆறு அங்கால இருக்குதான். நாங்கள் சின்ன ஆறுக்க வந்துட்டோமா, அப்போ மாறி ரிவர்ஸில் போகிறோம். இப்போ மற்ற பாதையால் போட்டோம்னு சொல்லி மற்ற பாதையால் போகிறோம். இது வந்து அதேமாதிரி டித்வா புயலால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னடா அவ்வளோத்துக்கு இந்த இடம்லாம் பள்ளமாக திட்டியமாக இருக்குது. எதுக்குலாம் நண்பன் போனி? இங்கே நண்பன் இதுக்குள்ள போயிருக்கீங்கன்னா இங்கே பாருங்க ஆறு ஓடுத. என்னதுக்காக இந்த இடத்துக்கு வந்து பூதம் அடிக்கின கல்லுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கோ, இந்த கல்லெல்லாம் அப்படி அடுக்கி கிடக்கண்டு பாருங்கோ. அதாவது கருங்கல்ல வெட்டி வெட்டி ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி கிடக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் அரண்மனையும் ஒன்று இருக்குதாம் இங்கே. அந்த அரண்மனையை தான் பார்க்க போகிறோம். என்னண்டா இங்கே எங்கட மூதாதையால் நிற்கிறேன், குரங்கு பிள்ளைகள். இப்போ என்னோட வந்த வேலையெல்லாம் காணையில் நான் தனிச்சு தான் நிற்கிறேன். பயமாக கிடக்கு இந்த இடத்துக்குள்ள இந்த பாம்புகள் நின்றாலும்னு சொல்லி. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் இப்போ இந்த விழுந்து இருக்குது கீழே. இங்கே இந்த கல்லுக்கு மேலே பாருங்க எந்த ஒரு பிடிமானங்களும் இல்லாமல் அப்படி ஒன்றோட ஒன்று அடுக்கி கிடக்குது. என்ன இந்த கல் வந்து ஒவ்வொன்றும் வெட்டுறாண்டா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் வேணுமென்றலாம். இதெல்லாம் வெட்டின கல் இல்லை, இதெல்லாம் அந்த தண்டைப்பாடிலே அந்த உடைஞ்சு கொண்டு வந்து அடுக்கி கிடக்குமாய் கிடக்குது. அதான் என்னென்று தெரியாது, இன்று வரைக்கும் தெரியாதான். இந்த கல்லெல்லாம் கீழே விழுந்துட்டுது. இதுக்கு வந்து இன்னும் ஒரு பேர் சொல்லினோம், அணைக்கட்டு கல்லுன்னு சொல்லினோம். அதாவது இந்த ஆற்றுண்ட தண்ணியை வந்து கட்டுப்படுத்துறதுக்காம் என்ற மாதிரி சொல்கிறத வந்து கேட்கக்கூடிய இருந்தது. இதில் எல்லாம் இந்த மரத்தின், அதாவது மரத்தின வேர் வந்து மேலால் நிரம்பிட்டு ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. தண்ணி வந்து இதில் முட்டி கொப்பளிக்கன்னு வைக்கிறேன் அந்த மீறால். எப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொண்டே காட்டுறேன். கிட்டத்தட்ட இது ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்கு போகுன்ற மாதிரி சொல்லினா போய் பார்த்தா தான் தெரியும். அதோட இது இந்த புயலால் எல்லாம் இந்த மரங்கள் எல்லாம் இது இந்த இடத்த முறிஞ்சு விழுந்துருக்குது. பெரிய மீன்கள் எல்லாம் நிற்கிது இந்த இடத்துல. இது எத்தனை நூற்றாண்டில் செய்யப்பட்டதோ
ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லினா பார்த்தீங்கன்னா பூதம் அடிக்கணும்னு சொல்லித்தான், அந்த ஆற்றின் வேகத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லினோம். அதே மாதிரி இதில் போடப்பட்டிருக்கிறது வந்து அணைக்கட்டுக்கல்லுன்னு தான் இருக்குது. இங்கே பாருங்க, இது உண்மையிலேயே என்னென்னா இந்த பராமரிப்புகள் இங்கே இந்த விழுந்த மரங்கள் எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தாதால் வந்து இதோட வடிவு வந்து தெரியலை. ஆனால் இது வந்து இந்த ஆற்றின் வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் இது செய்யப்பட்டிருக்கிற மாதிரி கூறினோம். ஒவ்வொரு கல்லும் கிட்டத்தட்ட 1 டன் கூட வரக்கூடிய கல்லுகள் எல்லாம் கிடக்குது. இந்த கல்லெல்லாம் என்னென்னு உடைச்சி என்னென்னு அடிக்கணவில்லைன்னு கூட தெரியாது. ஆனால் பூதம் அடிக்கணுன்னு தான் இந்த ஊர் மக்கள் சொல்லினோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லால் தான் செய்யப்பட்டிருக்குது. பாருங்க, இதால் ரங்கி அங்கால போனோம்டா குளிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆறு இருக்குது. ஆனால் முதலையே அதுகள் நிற்குதுன்னு தெரியாது. பார்ப்போம், இதால் இறங்குற கொஞ்சம் கஷ்டம், அந்த பாதையால் இறங்குற சுகம். அதான் பிரச்சனை. என்ன இதில் கொல்லிவால் இருந்தெல்லாம் கடிக்குது. பார்ப்போம். வழுக்குது. வாங்க வேற என்ன பாரதி என்ன இதுக்கு வர்றது சரியாக கஷ்டப்பட்டு நிற்கிறார். கூட 4 அடி 5 அடின்றீங்கள். பாப்பம் பாரதி என்ன இதில் வர போறார். ஆனால் ஆளொரு வித்தக்காரன். அடுத்த அந்த பேர் அப்படிங்க, முன் பேர் அப்படிங்க, முன் பேர் ரெண்டு பாருங்க தொங்குது. கால் சரைக்குனா வேற பிடிச்சா வேற தொங்கி கொண்டிக்கலாம் இல்லை. வந்துட்டு ஒளிஞ்சிருந்தா நீங்கள் இதெல்லாம் வந்து ஒளிஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் உண்மையிலேயே பரவாயில்லைங்க. இதில் வந்து இந்த ஆக்கள் குளிக்கு நம்மள நடக்குது, சோப்பு வேலையெல்லாம் கிடக்குது. இந்த இடத்துல படியிலோட வந்து சமைச்சு சாப்பிட குளிக்கிறது சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா இவ்வளோ தூரம் பெற வேணும், அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இது இந்த கோரப்புல், இந்த புல்லான்னு வந்து இந்த பாய் செய்கிறதுக்கு தான் இந்த புல் பயன்படுத்துகிறது. இந்த புல்லை தான் காய விட்டு பாய் செய்கிறது பெருமான உறவுகளுக்கு தெரியும். ஆனால் இது எந்த காலப்பகுதியில் செய்யப்பட்டது என்று கூட உண்மையிலேயே தெரியலை. இப்போ எல்லாம் சொல்லி நான் சர்ச்சி வீட்டில் போட்டு பார்த்தா இல்லான்னு சொல்லுமெண்டு. சர்ச்சி வீட்டி என்னது சொல்லும், இது எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டதுண்டு. நாங்கள் அங்கே ட்ரை பண்ணி போட்டது மட்டும்தான் நாங்கள் இருக்க போகுது. ஆனால் இது அதுக்கு முதலே செய்யப்பட்டதோ என்னென்னு தெரியாது. இங்கே இதில் பாருங்க, இதெல்லாம் வந்து செய்யப்பட்டு தான் இருக்குது. இப்படியே வந்து இஞ்சாலையெல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கு, அப்படியே நீளத்துக்கு போய்கொண்டிருக்குது. போகலாம். ஆனால் இதில் இந்த மரங்கள் வளர்ந்த பிரச்சனையால் வந்து போக முடியாது. இதில் வந்து பெரும்பான்மையான கல்லுகளை நீங்கள் பார்க்கலாம். இல்லை வந்து இந்த ஆற்றுல கொண்டு அந்த மரங்களெல்லாம் அடித்து இப்போ கனகால பகுதி தானே அதில் பராமரிப்பு இல்லாதில் உள்ளடக்க அப்படியே அங்கே நகர்ந்து போயிருக்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே இதனை உயரத்தை பாருங்கள், ஒரு மரமே வந்து அதன் மேல் அந்த மரம் வந்து அந்த விழுதுகள் வார அந்த கப்புகள் போகிற பிரிஞ்சு போகிற இடத்தடியில் உயரமாக இருக்குது. அவ்வளோ ஒரு உயரமான மேலே இது. ஆனால் இதெல்லாம் அந்த உடைஞ்சி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் இருக்கிற இந்த கரங்கள் பாறையெல்லாம் உடைச்சி தான் கிடக்குது. அதோட இதில் காஞ்சோண்டி எலும்பு இருக்குது, கையில் பட்டுடுது, சரியாக சுனைக்குது. இந்த யூடியூப் பண்ண தொடங்கி எவ்வளோ இடத்துல போக வேண்டிய கிடக்கு, எவ்வளோ இடத்த பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு பிரியோசனம் மாதிரி தான் தெரியுது. பொழுது போகுது. இஞ்சாலயம் ஒரு ஆறு ஓடுது, இஞ்சாலயம் ஒரு 2 ஆறு ஓடுது. இந்த பக்கத்துலேயும் ஒரு ஆறு, இந்த பக்கத்துலேயும் ஒரு ஆறு ஓடுது. நான் இப்போ மேலில் நிற்கிறேன். இப்போ இந்த மேலேருந்து கீழே இறங்கி தான் அங்கே நீ பாரதி எண்ணெய் அகல்கிட்ட போகணும். இதில் கப்புகள் எல்லாம் பட்டுட்டுது. இந்த இடைக்கு கன தூரம் சுற்றி கொண்டு ரோடு. நான் அதால் ஏறி போகணும். நான் இப்போ இதில் நிற்கிறேன், குதிச்சு தான் போகணும். இதில் பாரதி என்ன
இங்கே வந்து பாருங்கள் இந்த பாறையில் உடைச்சதுக்குரிய அந்த தடயங்கள் இருக்குது. ஓ இங்கே பாருங்கள் இந்த பாறையில் வந்து ஓட்டையில் போட்டு உடைச்சி கிடக்குது. அதே மாதிரி இஞ்சாலையும் கிடக்குது. அந்த துண்டு துண்டு பாறை வந்து பிளந்தாத்தான் இந்த கரையில் அடுக்கலாம். அந்த ஓட்டானோ இல்லாட்டி இயற்கையாக வந்தோன்னு தெரியலை. ஆனால் தெரிஞ்ச வகையில சொல்கிறேன். பாரதி என்ன கீழே வாங்கி போகிற என்னம்மா சுகமா இருக்கிறீங்களே? ஓ அது இப்படி நீளமாக போகுது அண்ணே. அவங்களோட ஒரு 4 பேர் வந்து நாங்கள் அவர் அங்கே பக்கத்தில் போட்டார். நாங்கள் இங்கே பக்கத்தில் முதல்ல போயிட்டு இங்கே போய்கொண்டிருக்கிறோம். பாரதி என்னங்க பூந்து இல்லை வித்து எல்லாம் காட்டுறோங்க. நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போவோம். இதால் போய் இல்லை மரக்கட்டுகளால் தாவி போனோம்னா போயிடலாம். இதில் நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோத்துக்கு வந்தங்கிற சூழல் வந்து மாசடையுதுன்னு சொல்லி அங்கேருந்து மிதந்து வர போத்தில்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து இப்போ ஒதுங்கி போயிருக்குது. இந்த மரம் வந்து விழுந்ததில் இந்த மரத்தின் இடத்துல வந்து எல்லாம் ஒதுங்கி போயிருக்குது. மரம் இப்போ முறியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க பாரதி என்ன ரிஸ்க் எடுத்துக்கொண்டுலாம் பாரு. ஓ அதான் சோப் தேவையில்லை. உடுப்பு கொண்டு வந்தா உப்பை வேணா குளிப்பேன். ஒரு மாதிரி பாஞ்சு வந்துட்டீங்களே. இதுலேருந்து நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த கல்லுகள் இடவழிகள் எல்லாம் அங்கண்ட வன்னி நிலப்பகுதியெலாம் இருக்குது. இன்னும் கனடம் வந்து வன்னி நிலப்பகுதியில் தெரியாத இடங்கள் எல்லாம் இருக்குது. இந்த அரண்மனைகள் இருக்குது. அதெல்லாம் கொண்டே காட்ட போகிறேன். வீடியோ பார்க்குற புலம்பெயர்வர்கள் நீங்கள் இதை விட பெரிய பெரிய அறிவியலெல்லாம் பார்த்துருப்பீங்கள். உண்மையிலேயே இது வித்தியாசமாக இருக்குது. ஒரு அமைதியான ஒரு சத்தம், ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஆட்கள் இல்லை. இந்த இடத்துக்கு வர்றது குறைவு. அதனால் இது குளத்தால் வந்து நேரடி தண்ணியே அப்படியே போய்கொண்டிருக்குது. இந்த கல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மினுங்குது. இந்த தண்ணி ஓடியாகும் இந்த கல் எல்லாம் பளிச்சுன்னு மினுங்குது. இதில் வந்து நடக்கிறது கொஞ்சம் சிரமம். இந்த வன்னி நிலம் சும்மாவா எவ்வளோ ஒரு அழகான இடம். என்ன நாங்கள் வேற மிக்சர் தண்ணி போத்தலாம் கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் வந்து மூதாதையில் அடிச்சுட்டு போயிட்ட மாதிரி தெரியும். எங்கே வச்சினான்னு தெரியல. கிடக்குது. இங்கே வந்து இந்த தேன் எடுத்துருக்கிறோம் அதிகமாக. இப்போ மிக்சர் கடி வெடி கொண்டிருக்கிறேன். நான் கொண்டே கொடுத்தா தானே. இதில் இருந்து இந்த பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எடுக்க மரங்கள் வளர்ந்து அதெல்லாம் வெளுத்தி போடுது. இந்த பாறையில் இதில் கீழே கிடக்கிற பாறையில் இந்த விழுந்த பாறை இது பாறை உடைச்சி தானே அடிக்கி இருக்குது. பாரதி என்ன உடைச்சி தான் அடிக்கி கிடக்கு பாறையில். இங்கே இதில் பார்க்கலாம். இங்கே இதெல்லாம் அந்த உடைச்சதுகள். அதே மாதிரி இங்கேயும் உடைச்ச அடையாளங்கள் இருக்குது. அப்படி எல்லா கண்ணிலையும் வந்து உடைச்ச அடையாளங்கள் இருக்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதே மாதிரி தான் வந்து சிகிரியாவில் சொல்லிடணும். இந்த சிகிரியான கரையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டு வெட்டாக கிடக்கும். அந்த வெட்டெல்லாம் உப்ப காலத்தில் போடப்பட அந்த காலத்தில் போடப்பட்டது. அது என்னென்ன போடப்பட்டதுலாம் கேட்பினோம். முதல் இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் போய் வீடியோ எடுக்கிற இடத்துக்கு வந்து சாப்பாடை நான் பண்ணிக்கணும்னா இன்றைக்கு தான் முதல் நாள். இதுக்கு முறை எந்த ஒரு வீடியோ எடுக்கிற இடத்துக்கும் ஒன்றும் கொண்டு போகல. தண்ணி பாத்திரம் கொண்டு போகிறாங்க, சாப்பாடு ஒன்றும் வரல. இன்றைக்கு மிக்சர் கொண்டு வந்தாங்க. அது கிடைக்க வேணுமே என்ன நாங்கள் வேண்டா தண்ணியை வேண்டா இதை வேண்டான்றலாம் சொல்லித்தான் வேண்டினான். அது மட்டும் வேண்டவே இல்லை. நண்பர்களை இனியாவது சொல்லிக் கொடுங்க. கமெண்ட்ல அடிங்க. அவனுக்கு பேசலுமோ அவ்வளவு பேசி போடுங்க. நன்றி வணக்கம். இனி வேண்டி கொடுறாண்டு.
என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதி என்ன சொல்கிறார், இந்த அந்த காலத்துலேயும் இந்த புதையல்கள் இருந்த அடையாளங்கள் வைப்பாங்கன்னு சொல்லப்படுது. இல்லாட்டி அதை எவ்வளோ தூரம்னு சொல்கிறதுக்கு மார்க் பண்ணுறதா இருக்கும். பாரதி என்ன எனக்கு உருட்டுறார். உங்களை போய் காட்டுறேன்னு பாருங்க அது என்னண்டு அருமையா தெரிஞ்ச சொல்லுங்க. இங்கே பாருங்க, ஏதோ எழுத்து மாதிரி கிடக்குது, ரெண்டு மாதிரி கிடக்குது. அதே மாதிரி ரெண்டு கட்டு அப்படியே அடையாளம் போல் கிடக்குது. பாரதி என்ன சொல்கிறார், எனக்கு உருட்டி விட்றார், புதையலுக்கு அடையாளம் இருக்காம் இதில். இப்போ இந்த நீளத்தில் வந்து போகலாம். இது வந்து எனக்கு அதை பற்றி எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் போகும் போல் தெரியுது. ஆனால் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது. நீங்களே பார்க்குறீங்களா இந்த எப்படி இருக்குன்னு சொல்லி மரங்களால். இது செய்யக்க வந்து இந்த இடத்துல மரங்கள் இருந்துக்கா, இது என்ன தேவைக்காக செய்யப்பட்டதுன்னு தான் தெரியலை. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இதில் பற்றி எனக்கு தெரிஞ்ச நீங்கள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இங்கே இதில் பாருங்கள், இந்த கீழே வச்சு இந்த உடைச்ச அடையாளங்கள் எல்லாம் இந்த இடத்த கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்த கல்லுகள் எல்லாம் போய் உருண்டு போய் அப்படியே விழுந்துடுது. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு திருப்பி போய் கொண்டிருக்கோம். இது மாதிரி காணொலி பார்க்க விரும்பினீங்கன்னா ரஞ்சித் பிளாக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ. தாயத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வு, கலை கலாச்சார நிகழ்வுகள் அனைத்தும் வந்து போட்டுக்கொண்டிருப்போம். இங்கெல்லாம் வந்து எங்கே போகுதுன்னு தெரியாது, இல்லாட்டி போய் பார்க்கலாம். இங்கே கோயில்கள் இருக்க வேணும் போல நடக்கிற வாகனங்கள் போய் வந்த தடயத்தை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். மருத மரம் நல்லா பார்க்க சூப்பராக தான் இருக்குது உண்மையிலேயே. இதில் நான் மீன் பாயிரம் ஆகிக்கிறேன் தான், அது மீன் இல்லை, தவளை. இது வந்து தண்ணி ஓடி கிட்டத்தட்ட ஒரு பெரிய பள்ளம், கிட்டத்தட்ட ஒரு 6 அடி பள்ளம் வரும். இந்த பள்ளத்துக்கு மோட்டர் இறக்கி போடணும். இப்போ என்னென்ன ஏற்றுறது தான் தெரியா நிற்கிறேன்.